எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம். ஆந்திர மாநிலத்தில் நடந்த ஒரு கொடூரமான கொலை. கணவனை தன்னோட மனைவியை கொடூரமான முறையில் கொலை பண்ணிய சம்பவம். ஒரு தேவையில்லாத சந்தேகமும் தேவையில்லாத கோபமும் மனிதனுக்கு வந்தால் அது எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இந்த விஷயம் ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு ஒரு குடும்பமே இல்லாமல் போச்சு. 2 குழந்தைங்களுக்கு அம்மாவே இல்லாமல் போயிட்டாங்க. சரி வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திர மாநிலம் மீர்பேட் நகரை சேர்ந்தவர் குருமூர்த்தி. இவரோட மனைவி வேங்கட மாதவி. இவங்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. ஒரு 13 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. குருமூர்த்தி எக்ஸ் சர்வீஸ் மேன், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு ஓய்வு பெற்றிருக்காரு. இப்போ டிஆர்ஓவில் காவலாளியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில நாட்களாகவே கருத்து வேறுபாடு இருந்துட்டு வந்திருக்கு. குருமூர்த்தி தன்னோட மனைவியை சந்தேகப்பட்டிருக்காரு. ஒருவேளை மனைவிக்கு வேற யாரு கூடயாவது அஃபேர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு வந்திருக்காரு. இது ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன். நம்ம எப்படி பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோமோ அதே மாதிரி அங்கே சங்கராந்தி பண்டிகையை வெகு விமர்சையாகவே கொண்டாடுவாங்க. அதனால் சங்கராந்தி பண்டிகையின் அதனால் விட்ட லீவுக்காக 2 குழந்தைங்களையும் வேங்கட மாதவியோட பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இது எல்லாமே பிளான்டாக தான் தெரியுது. பிகாஸ் இவர் பண்ண மர்டரே ரொம்பவே பிளான்டாக இருக்குது. அமுச்சு வச்சும் போது இவங்க 2 பேர் மட்டும் வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ 2 பேருக்குள்ளே பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதம் முத்தியும் விட்டது. ஸோ என்னாச்சு அப்படின்னா, அந்த வாக்குவாதத்தப்போ குருமூர்த்திக்கு ரொம்ப கோபம் அடைஞ்சு பக்கத்தில் இருக்க ராடை வச்சு தன்னோட மனைவியோட தலையிலேயே ரொம்ப பலமாக அடிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கத்தியாலையும் குத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் நடந்து, அதனால் கொஞ்சம் மாற்றி தான் வருது. ஓகேவா இன்ஃபர்மேஷன். கத்தியாலும் குத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னா, இன்டர்நெட்டில் எல்லாமே சர்ச் பண்ணியிருக்காரு. எப்படி பாடியை சந்தேகமே இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையில் ஒரு நாயுமே பலிகடை ஆக்கியிருக்காரு. ஒரு தெரு நாயுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக அந்த நாயை கொலை பண்ணி அதை கட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி அதை குக்கரில் வேக வச்சு காய வச்சு அரைச்சி ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தன்னோட மனைவியும் குக்கரில் தன்னோட மனைவியோட உடலை கட் பண்ணி துண்டாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எலும்பு தனியாக சதை தனியாக அதை காய வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியில் கலந்துருக்காரு. இது எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் இவங்க மனைவியை அவங்க அம்மா தேடுறாங்க. என்ன காணும், ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது ஃபோன் பண்ணுறாங்க குருமூர்த்திக்கு. என்னாச்சு மாதவி ஃபோன் பண்ணவே இல்லையே, எங்கே இருக்கா அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை அவன் நேற்று நைட்டே சண்டை போட்டுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, அதோட வரவே இல்லை அப்படின்றாரு. ஸோ அதனால் சந்தேகம் அடைஞ்ச மாதவியோட அம்மாவும் வராங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவரும் கூட சேர்ந்து தான் போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி என் மனைவியை காணும், முன்னாடி நாள் எங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டது, ஃபோன் எடுத்துகிட்டு நைட்டு போனால் இன்னும் வீடு திரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இவர் மேலே சந்தேகம் வரல. பிகாஸ் இவரும் தான் கூட கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காரு. பக்கத்தில் இருக்க சிசிடிவியை அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்க ஒரு சிசிடிவி செக் பண்ணி பார்க்கும்போது மாதவி வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. பட் அவங்க வெளியே வந்ததுக்கான எந்த ஒரு காட்சியுமே அந்த சிசிடிவிலையுமே பதிவே ஆகலை. இவர் மட்டும் அடிக்கடி ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறது வர்றது, பிகாஸ் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ரத்தக்கரைகளை எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாமே சர்ச் பண்ணி ரொம்ப பிளான்டாக தான் வச்சுருக்காரு. இவர் மட்டும் அடிக்கடி வெளியே போயிட்டு வரா மாதிரி இருக்குது. அதனால் போலீஸ்க்கு சந்தேகம் அடைஞ்சு இவர்கிட்ட கேட்கும் போது தான் உண்மையை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது என் மனைவி மேலே, அதனால் என் மனைவியை நான் தான் கொலை பண்ணி பக்கத்தில் இருக்க ஏரியில் போட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மாதவியோட உடலோட பாகங்கள் அதை கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு அதை காய வச்சு அரைச்சி போட்டிருக்காரு. ஸோ அது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சும் பண்ணுறாங்க. ஒரு சந்தேகம் எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு பார்த்தீங்களா? சந்தேகம் ஒரு ஃபேமிலியில் தேவையே இல்லாதது. சந்தேகம் வந்துடுச்சுன்னா அங்கே வாழவே முடியாது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாட்டா.